Daily. Taste the Daily. இன்னும் வேற என்ன வைக்கணும்? அத்தை, அத்தை, பூஜைக்கு ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க அத்தை, நானும் செய்றேன். இந்த பூஜையே கார்த்திகோட வாழ்க்கை உன்கிட்ட இருந்து தப்பிச்ச சந்தோஷத்துல தான் செய்யறேன். நீ வேற இதுக்கு உதவி செய்வியா? ஒன்னும் தேவையில்லமா? ஏன் அத்தை, ஏன் என்ன வெறுக்கிறீங்க? நான் கார்த்திக் வாழ்க்கையை கெடுப்பேனா? நான் ஏதோ நினைக்க போய் ஏதேதோ நடந்துருச்சு அத்தை. அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க அத்தை. இலக்கியா மேடம், கவலைப்படாதீங்க. நான் நடந்த எல்லாத்தையும் என் மனசுல இருந்து அழிச்சிட்டேன். உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன். கேட்க வந்துட்டான். அச்சோ, விளக்க அலம்பாம விட்டுட்டேனே. அலம்பி எடுத்துட்டு வந்து விளக்கேத்தணும். நான் கழுவி தரேன். என்ன பண்ற நீ? நீ சும்மா இருக்க மாட்டியா? நான் சந்தோஷமா பூஜை பண்றது உனக்கு பொறுக்கல. இப்ப எனக்கு ரெட்ட வேலை வச்சுட்ட. இப்ப சந்தோஷமா இருக்கியா? போ, இங்க நிக்காத. நீ ஒண்ணும் தொடக்க வேணாம். எந்திரி, நான் தொடச்சுக்கிறேன்னு சொல்றேன்ல. எந்திரி, நான் எந்திரி சொல்றேன்ல. என்னாச்சு? என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல அத்தை. ஒண்ணும் இல்லையா? என்னாச்சு சொல்லு. அப்போ நான் கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டியா நீ? என்னதான் ஆச்சு? அத்தை, நேத்து நானும் கௌதமும் வெளியே போயிருந்தோமா. அப்போ கார் ஆக்சிடென்ட்ல மாட்ட இருந்த ஒரு குழந்தைய காப்பாத்த போய் என் கையில அடிபட்டுருச்சு. ஐயோ, நிறைய ரத்தம் வந்துட்டு இருக்கே. மருந்து ஏதாவது போட்டியா? போடணும் அத்தை. போடணுமா? என்னமா நீ மருந்து போடலனா செப்டிக் ஆயிடும்னு உனக்கு தெரியாதா? இரு இரு, நான் மருந்து எடுத்துட்டு வரேன். இரு. காட்டு காட்டு காட்டு. ஐயோ, நான் மெதுவா பண்றேன். வலிக்குது அத்தை. இரு இரு. ஐயோ, என்னம்மா இது? மருந்து போட்டுக்கலாம்ல. ஐயோ, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல என் புள்ள. அத்தை, அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் அஞ்சலியை நம்பினது தப்புதான். எந்த பொண்ணும் வாழ்க்கையை இழந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துலதான் அஞ்சலியை கார்த்திகோட சேர்த்து வச்சிடலான்னு நினைச்சேன். அத கௌதமும் ஆதரிச்சாரு. ஆனா அந்த அஞ்சலி அதை புரிஞ்சுக்காம காலை வாரி விட்டுட்டா. அத்தை, நான் என்ன சமாதானம் சொன்னாலும் உங்களுக்கு தெரியாம நான் அதை பண்ணிருக்க கூடாது அத்தை. அத நான் உணர்ந்துட்டேன் அத்தை. அத்தை, நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன் அத்தை. சாரி அத்தை. உங்களுக்கு கோவம் இருந்தா என்ன எவ்வளவு வேணாலும் திட்டுங்க. வேணும்னா உங்க கோவம் தீர அளவுக்கு என்ன அடிங்க. ஆனா என்ன இப்படி வெறுத்து ஒதுக்கிடாதீங்க அத்தை. எனக்கு அப்பா இல்ல, மாமாவை தான் அப்பாவா பார்த்தேன். அம்மாவை பிரிஞ்சு நான் இங்க வந்து தவிச்சப்போ நீங்க தான் அம்மாவா இருந்து அந்த குறைய போக்குனீங்க அத்தை. நான் உங்க மக மாதிரி தானே அத்தை. இப்படி அம்மா மகளை வெறுக்கலாமா? மக செஞ்ச தப்ப அம்மா மன்னிக்க கூடாதா? சொல்லுங்க அத்தை. அத்தை, என்ன மன்னிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் தயக்கம் இருக்கலாம். ஆனா
என்னோட அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குற தயக்கம் எனக்கு இல்லவே இல்ல. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இலக்கியா எந்திரி, என்ன பண்ற நீ? இலக்கியா அம்மாடி இலக்கியா, உன் மேல எனக்கு எந்த கோவமும் கிடையாது. எல்லா கோவமும் என் மேலதான். எல்லாமே ஏன் தப்புதான். நான் என்ன உன் உருவத்துல பார்த்தேம்மா. என்ன மாதிரியே நீயும் எல்லார்கிட்டயும் அன்பா இருப்ப. காசு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. யாராவது தப்பு பண்ணா அவங்கள மன்னிச்சு விட்டுடுறதுன்னு அப்படியே என்ன மாதிரியே இருந்த. இலக்கியாவை ஏன் வீட்டு மருமகளா நான் கூட்டிட்டு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. ஆனா அஞ்சலி விஷயத்துல அப்படியே நேருக்கு மாறா நீ நடந்துகிட்ட. அதை என்னால தாங்கிக்கவே முடியல. ஏதோ நானே தப்பு பண்ண மாதிரி ஒரு தவிப்பு. அதனாலதான் ஒரு சின்ன கோபம். நீ எப்பவுமே என்னோட செல்ல மருமக. உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லம்மா. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.